ஒரு அழகான காடு. காட்டில் அனைத்து விதமான விலங்குகளும் பறவை இனங்களும் வாழ்ந்து வந்தன. குறிப்பாக குயில் இனங்கள் அதிகம் வாழ்ந்தன. ஒவ்வொரு நாளும் நீலப்பச்சை வண்ண நிறத்திலான அழகான குயில் ஒன்று மரக்கிளையில் அமர்ந்து இனிமையாக பாடும். அதை அனைத்து விலங்குகளும் மற்ற பறவையினங்களும் கூட மகிழ்ச்சியுடன் கேட்டு ரசிப்பார்கள். ஆனால் இது ஒரு காகத்திற்கு பிடிக்கவில்லை. தானும் குயில் போல் பாட எண்ணிய காகம் தனது கரகரத்த குரலில் பாடியது. இனிமையற்ற காகத்தின் குரல் மற்ற பறவை இனங்களுக்கு எரிச்சலை ஊட்டியது. அடுத்த நாள் காகம் குயிலிடம் சென்று தனக்கும் பாடல் கற்றுக் கொடுக்க சொல்லி கேட்டது. குயில் புன்னகையுடன் நிச்சயமாக என்று கூறி தினமும் காகத்திற்கு பயிற்சி அளித்தது. காகமும் முதல் நாளிலிருந்து தவறாது மிக பொறுமையுடன் கற்றுக்கொள்கிறது. மேலும் அது காலம் தவறாது பயிற்சியையும் மேற்கொள்கிறது. காகத்தின் உறுதியை கண்ட மற்ற மிருகங்கள் அதனை மேலும் ஊக்கப்படுத்தின. நாட்கள் கடந்து சென்றன. காகத்தின் தொடர் முயற்சியால் அதன் குரல் மெதுவாக இனிமை பெறத் தொடங்கியது. முயற்சியின் சக்தி அதற்கு மேலும் நம்பிக்கையை அளித்தது. குயில் பெருமையுடன் புன்னகைத்தது. முயற்சி மற்றும் பொறுமையின் அடையாளமாக அவர்களது நட்பு தொடர்ந்தது. நீதி, முயற்சி மற்றும் பொறுமை இனிய மாற்றத்தை நிச்சயம் தரும்.